வணக்கம். முதலாம் ஆண்டு பிஏ தமிழ் மாணவர்களுக்கான அரை இலக்கியம் ஏப்ரல் 2024 பல்கலைக்கழக தேர்வுக்கான அந்த வினாத்தாளைக்கான விடையை தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். கவனமாக கவனிங்க. இதிலிருந்து சில வினாக்கள் உங்களுக்கு திரும்பவும் இந்த ஏப்ரல் 2026க்காக வர வாய்ப்பு இருக்கு. முதல் கேள்வி, திருக்குறளுக்கு வழங்கப்படும் பெயர்கள். உத்தரவேதம், தமிழ்மறை, பொய்யாமொழி, முப்பால் போன்ற பெயர்களில் திருக்குறளுக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்தது, நாலடியாரில் இடம்பெறும் அதிகாரங்களின் எண்ணிக்கை. மொத்தம் 25 அதிகாரங்கள் நாலடியாரில் இடம்பெறுகின்றன. நம்ம அடுத்த கேள்வி நம்ம இப்போ பார்க்கலாம். துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் அறநூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது அப்படின்ற ஒரு நூல் தான். நான்மணிக்கடிகை. 4 மாணிக்கங்களைப் போல உயர்ந்த கருத்துக்களை கொண்ட நூல் என்பதனாலே இது நான்மணிக்கடிகை அப்படின்னு பேர் வருது. திருக்கடுகம் கூறும் மருத்துவ பொருட்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி. சிறு பஞ்ச மூலத்தை எழுதியவர் யாருன்னா காரியாசன். அவர் தான் என்ன பண்றாரு, சிறுபொருளுக்கு எழுதுறாரு. அடுத்தது, எளிமையான ஓமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதிகளை கூறக்கூடிய நூல் ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், திருக்கடுகம். அதிவீரராம பாண்டியன் எழுதிய நூல்கள் வெற்றி வேர்க்கை, நைடதம், காசிகாண்டம், கூர்ம புராணம், லிங்க புராணம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நூல் கூட அவர் என்ன பண்ணி எழுதியிருக்கார். எதிர்மறையாகவே நீதி கருத்துக்களை கூறும் நூலின் பெயர் இன்னா நாற்பது. நீதிநெறி விளக்கத்தில் இடம்பெற்றுள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 102. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். நிலையாமை குறித்து எழுந்த நூல் நாலடியார். 5 மதிப்பெண். இதை நீங்க பார்த்துக்குங்க. இதுல புக்குலையும் சேர்த்து பறிச்சுக்குங்க. அன்புடையவர் பெரும் சிறப்பேறு உலக திருவள்ளுவர் கூறும் கருத்துக்கள் இங்க சொல்லியிருக்கோம். எல்லாராலும் விரும்பப்படுவார், நல்பண்புகளுடையவராக இருப்பார், பிறருக்கு உதவி செய்வார், உலகின் புகழுடன் வாழ்வார், அறநெறியில் நிலைத்து நிற்பார். இதை நீங்க புக்குல கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிச்சுங்க. சிறந்த 10 பகுதியில் முதுமொழி காஞ்சி கூறுவனவற்றை விளக்குக. இந்த சைட்ல இருக்க பாருங்க. கல்வி சிறந்த செல்வம், ஒழுக்கம் மனிதனை உயர்த்தும், நல்ல நட்பு வாழ்க்கைக்கு ஆதாரம், அரசியல் மனிதனுக்கு புகழ் தரும், பொறுமை உயர்ந்த குணத்தை தரும், இனிய சொல் அனைவரையும் கவரும், தானம் செய்வது பெருமை தரும், பெரியோரை மதிக்க வேண்டும், தீய செயல்களை தவிர்க்க வேண்டும், உண்மையுடன் வாழ வேண்டும். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சிறந்த 10 அப்படின்னு முதுமொழி காஞ்சில சொல்லக்கூடியதா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் பார்க்கணும். அடுத்ததான் நமக்கு ஒரு கேள்வி பார்க்கணும். இன்னா நாற்பது கூறும் போர்க்களம் பற்றிய செய்திகளை தொகுத்துரைக்க. இன்னா நாற்பது நூலில் போர்க்களத்தின் கொடுமைகள் மற்றும் அதனால் ஏற்படும் துன்பங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன. போர்க்களம் குறித்து கூறப்படும் செய்திகள்: போர் மனித உயிர்களை அழிக்கிறது, குடும்பங்கள் பிரிந்து துயரத்திற்கு ஆளாகின்றன, நாட்டின் அமைதி குலைகிறது, பகை, பயம், வறுமை ஆகியவற்றை அதிகரிக்கின்றன, வீரர்களும் பொதுமக்களும் துன்பப்படுகின்றனர், அறமும் அன்பும் குறைந்து விடுகின்றது. எனவே போரை தவிர்த்து அமைதியுடன் அறநெறியுடன் வாழ வேண்டும் என்பதை இன்னா நாற்பது வலியுறுத்துகிறது. அடுத்து இந்த கேள்வி பாருங்க. ஆசாரக்கோ நூல்படி ஆச்சாரம் தவறாமல் வாழக்கூடியவர்கள் அடையக்கூடிய நல்ல நன்மைகள் என்னன்னா: நல்ல புகழ் பெறுவர், நீண்ட ஆயுள் அடைவர், உடல் நலம் மற்றும் மனநலம் பெறுவர், சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், அறநெறியில் நிலைத்து வாழ்வர், செல்வ வளம் பெருகும், மன அமைதி கிடைக்கும், உயர்ந்த வாழ்க்கையை அவர்கள் நடத்துவார்கள். அடுத்த ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சிறு பஞ்ச மூலம் குறிப்பு வரைகன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறு பஞ்ச மூலம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இந்நூல் ஆரியாசன் இயற்றியிருக்கிறாரு. சிறு பஞ்ச மூலம் என்பது 5 சிறிய மூலிகைகளை குறிக்கக்கூடியது. அவை உடல் நோயை நீக்குவது போல இந்நூலில் கூறப்படும் அறக்கருத்துக்கள் மனநோய்களை நீக்குகிறது. இந்நூல் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய அந்த 5 ஒழுக்கங்கள் என்ன அப்படின்னா: ஒழுக்கம், முதல்ல ஒழுக்கம், அறம், நட்பு, கல்வி, நல்லொழுக்கம் போன்ற கருத்துக்களை எளிமையாக இது எடுத்துரைக்கிறது. அந்த 5 வேர்கள் நான் பார்த்துங்க. சிறுவயதினை, பெருவயதினை, கண்டங்கத்திரி அதுல வரும் பார்த்துங்க. இது நீதி நெறியை போதிக்கக்கூடிய ஒரு மிக வாழ்க்கைக்கு நல்வழி காட்டும் செய்திகள். என்னென்ன நல்வழியில சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவையார் எழுதியிருக்கிறாங்க. பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் இதை சொல்லியிருக்காங்க. நல்ல பண்பு ஈகை, பிறர் கொடுக்கணும். அடுத்து பகுத்தறிவும் நற்பண்பும்
ஜாதி அடிப்படையில் மக்களை பிரிக்காம எல்லாரும் ஒரே குலத்தார்னு வாழணும். செல்வத்தின் நிலையாமை, செல்வம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இருக்குன்னு சொல்ல முடியாது, அது நிலையாண்மையுடையது அப்படின்ற கருத்தை இங்க முன்வைக்கிறாங்க. இது அறம் கேட்பவரின் சிறப்பு இயல்புகள் யாவை? அறம் கேட்பவர்கள் சிறப்பு என்பது நல்லொழுக்கத்தையும் நன்னெறியையும் அறிந்து அதன்படி வாழ விரும்புவோரின் மேன்மை குறிக்கும். அதாவது நல்லதை அறிந்து செயல்படுவர், பெரியோரின் அறிவுரைகளை மதிப்பர், சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறுவார், பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடன் இருப்பர், தீய வழிகளில் செல்லாமல் நல்ல வழியில் நடப்பர், அவர்களின் வாழ்க்கை அமைதியும் நலனும் சிறந்ததுமாக இருக்கும். இவங்க தான் பாத்தீங்கன்னா அறம் கேட்பவர்களிடம் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி அறநூல் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகுதி ஈல நிறைய டென்மார்க் இருக்கு. இதுக்கான ஆன்சர்லாம் நான் தனித்தனியா போடுறேன், அதெல்லாம் பாத்துங்க. இதுல முக்கியமான கொஸ்டின் நோட்ஸ் இருந்தா இதை நீங்க படிச்சுங்க. நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் நான் போட்டு உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் கடைசி நேரத்தில் இது பிரயோஜனமா இருக்கும், அவங்களும் பாஸ் ஆவாங்க. நன்றி.